안녕하십니까 여러분. ஜொனன் மில்ஹானுமிதா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், மருந்துகள் சம்மந்தமாக வரக்கூடிய கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு 4 வகையான கேள்விகள் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் அந்த 4 வகையான அந்த கேள்விகள்லேயே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சம்மந்தமான, அதாவது மருந்து சம்மந்தமான எவ்வாறான கேள்விகள்லாம் வரப்போகுதுங்கிறது இந்த 4 வகையான இந்த கேள்விகளுக்குள்ளேயே நான் உங்களுக்குள்ளே உள்ளடக்கி வச்சுருக்கிறேன். இதை தவிர்த்து இது சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு வெளியே வராது. இதே உங்களுக்கு டீப்பாக தண்ணி இருக்க போகுது. இந்த 4 கேள்வியும் பார்த்தாலே உங்களுக்கு ஓகே, நீங்கள் எல்லா கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? நம்ம பாடத்துக்கு போகும் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது தந்திக்கிறாங்க. முதலாவது எடுத்து பாருங்கள், என்ன தந்திக்கிறாங்க தலையங்கத்தை பார்ப்போம். தாம் யக்பொங் துயே தேகன் சொல்மியங்குரு மஜ்னன் கொசுல் மோசிம்னிகா. இந்த தாமண்டா அடுத்ததுனே உங்களுக்கு தெரியும் தானே. இதுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வாசித்து பாருங்கள். யக்கன்னு சொன்னால் மருந்து சரி, எனக்கு பொங்குதுன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் தேகன்னு சொல்மியங்குரு அதை தரப்பட்டிருக்கிறது சரியானது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஆனால் இப்படித்தானே உங்களுக்கு நாம் ஒரு கேள்வியை ஒரு நிமிஷத்தில் செஞ்சுட்டு போகணுமே. அப்போ இவ்வாறான கேள்விகளை நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு பார்த்துருந்தோம்னா, பழகி வச்சுருந்தோம்னா என்ன செஞ்சு கொள்ளையணும், நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே. இதில் வர சொற்களை தானே உங்களுக்கு மெயினாக சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ இதை மாதிரியான கேள்வி தானே நமக்கு எப்படி வரப்போகுதோ, அப்போ இதான் சொற்களுக்குரிய இதான் மீனிங், இப்படித்தான் செய்யணுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சுருந்தா என்ன செய்யும். அதே மாதிரியான கேள்விகள் இப்படித்தான் வரப்போகுது, இதைத்தான் வரப்போகுதோ, இதை மாடல் தான் வரப்போகுதோ, நமக்கு என்ன ஒரு சின்ன சின்ன கேள்விகளை நம்ம மாற்ற போகிறாங்கண்ணே. அம்படுதான் அப்போ இதே மாதிரி தான் வரப்போகுது. அப்போ இதை நம்ம பார்த்து வச்சுக்கொள்வோம். சரியா? அப்போ பாடத்துக்கு போவோம். என்ன முதலாவது பக்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சந்திக்கிறாங்க, நெபக்யொக்கன்னு சந்திக்கிறாங்கண்ணே. கொலிச பக்கெட்டுன்னு முதலாவது சந்திக்கிறாங்க பக்யங்கி. அது ஒரு ஆணுடைய பேர் அந்த குவிஹான் வந்திருக்கு தானே. குவிஹான்னு சொன்னால் நாம் இப்போ இங்கிலீஷில் போடுவோம் டியர், மிஸ்டர், மிஸ்ஸிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவோம் தானே. அதுக்கு தன் அந்த குவிஹான்னு சொல்லி போடுறது குஹான். சரிதானே? அது யார், பக்யங்குங்கிற ஒரு ஆள் அதாவது நோயாளி கொஞ்சம். சரிதானே? அதுக்கு கீழே என்ன சந்திக்கிறாங்க, 29 வயசு போட்டு சேன்னு சொன்னால் வயசுக்கு சொல்கிறேன். சரி தானே? 29 போட்டு அங்கே சேன்னு சந்திக்கிற வயசுக்கு சொல்கிறேன். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மங்கிறதும் யோங்கிறதும் தந்திக்கிறாங்க. ஆனால் அந்த யோக்கு தான் அடையாளம் போட்டுருக்குறாங்கண்ணே. அதாவது நம்மன்னு சொன்னால் நம்ஜாண்டும், யோன்னு சொன்னால் யோஜாண்டும், அம்மனு தான், வேறு ஒன்றும் இல்லை அங்கிட்டு. அப்போ சுருக்கமாக நமக்கு தந்திக்கிறாங்க. அப்போ இந்த யோங்கிறத நம்ம வட்டம் போட்டுத்தால இது ஒரு யோஜாண்டு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ஜாவாக இருந்தாரண்டா, ஒரு ஆம்பளையாக இருந்தாருன்னு சொன்னால் நம்ஜாவில் வட்டம் போட்டிருப்பாங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். கீழே தந்திக்கிறாங்க. முதலாவது ஒரு நாளைக்கு 1 ஹொட்டில் தந்திக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு என்ன 3 தடவைகள் வான்னு சொன்னால் தடவைகள் ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடணும். சரியா? ஆனால் அங்கெல்லாம் தந்திக்கிறாங்க என்ன 4 இல்புன். 4 இல்புன்னு சொன்னால் 4 நாட்கள் சாப்பிடணும். விளங்கிட்டுச்சா? 4 நாட்கள் சாப்பிடணும். அதே மாதிரி கீழே தந்திக்கிறாங்க சிக்ஸா சம்புன். சிக்ஸா சம்புன்னு சொன்னால் சாப்பாட்டு, சிக்ஸான்னு சொன்னால் சாப்பாடு தானே, சாப்பாடுக்கு சம்புன்னு சொன்னால் 30 நிமிடங்கள் அதுலேயும் திருப்பி சோட்வம் பண்ணிக்கிறாங்க. ஜொன்னு தந்திக்கிறாங்க, ஹூ ஒன்று தந்திக்கிறாங்க. ஜொன்னு தந்திருந்தால் சாப்பாட்டுக்கு முதல் இப்போ கேஸ்ட்ரிக் மருந்தெல்லாம் என்ன செய்வோம், சாப்பாட்டுக்கு முதல் சாப்பிடுவோம். ஆனால் வேறு வேறு டேப்லெட் எல்லாம் செய்வோம் சாப்பாட்டுக்கு பிறகு தான் சாப்பிடுவோம். அப்போ சாப்பிட்டு 30 நிமிடங்கள் கழிந்ததன் பிறகு ஹூவுக்கு தானே வட்டம் போட்டிருக்காங்க. ஜொன்னுக்கு போட்டிருந்தாங்கன்னா முன்பு சாப்பிடணும், ஹூக்கு போட்டிருந்தாங்கிறதால ஹூக்கு போட்டிருக்கிறங்கிறதால என்ன செய்யணும், அப்போ பின்பு சாப்பிடணும். அப்போ சிக்ஸா சம்புன் ஹூ. சரியான சிக் பொக்கியோங்கன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஃபோட்டோ உங்களுக்கு இணைச்சிருக்குன்னு பாருங்கள். எப்படின்னு சொன்னால் நம்மளோட இங்கே ஸ்ரீலங்காவில் தர மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு நீங்கள் இத்தனை நாளைக்கு இத்தனை சாப்பிடுங்கன்னு சொல்லி தரமாட்டாங்க. அங்கே ஒரு பக்கெட்டிலேயே ஒரு நாளைக்கு இத்தனை தான் சாப்பிடணும் என்கிற அந்த டேப்லெட் எல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பெக்கின் ஒன்று பண்ணித்தான் நமக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. கொரியாவில் பெக் பண்ணி தான் தருவாங்க. அதுதான் ஒரு சிக் பொக்கியவங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பக்கெட்டை சாப்பிடணும் என்கிட்ட தான் சொல்கிறா ஒரு நாளைக்கு அதில் அங்கால சொல்கிறா என்னது மியோன்கோ, என்னது ஒரு இல்
ஒரு யொன்கோன்னு சொன்னால் என்ன, யொன்கோன்னா சொல்யூஷன் இருக்குது தானே. சொல்யூஷன்னு சொன்னால் க்ரீம் ஐட்டங்கள், அது தான் வந்துட்டு ஓய்மன் ஐட்டங்கள், அது தான் சொல்கிறேன் வந்துட்டு. அப்போ யொன்கோ வந்துட்டு என்ன செய்யணுமா வந்துட்டு, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு பூசணுமே. அப்போ அங்கால தாராங்க பிரக்கெட்டுக்குள்ளே என்ன சந்திக்கிறாங்க, சுவி சிம் ஜொன்னு சந்திக்கிறாங்கண்ணே. சுவி சிம் ஜொன்னு சொன்னால் இதுவும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்துட்டு. அதாவது சுவிசிகாதாவிலேருந்து வந்தது தானே வந்துட்டு. அதாவது பெஞ்சி ஸ்டே, அதாவது இருக்கிற சம்மந்தமானதுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வாறான இதை போடுவாங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த சிம்தே இருக்குது தானே, சிம்தேயிலேருந்து வந்தது தான் இந்த சிம். அதையும் சுருக்கி வந்துட்டு சிம்மை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஜொன்னு சொன்னால் முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தானே, அந்த ஜொன் ஹூன்னு சொல்லி பார்த்தோம். ஹூவன்னா பின்னாடியும், ஜொன்னு சொன்னால் முன்னாடியும். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடிங்கிறது தான் வந்துட்டு சிவசம் ஜொன்னுங்கிறத வந்துட்டு சுருக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. விளங்கிடுச்சா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறான சொற்கள் தான் வந்துட்டு எத்தனை பக்கெட்டுகள் குளிசை சம்மந்தமான மருந்து சம்மந்தமான பக்கெட்டுகள் நமக்கு தந்திருந்தாலும் அந்த பக்கெட்லாம் வந்துட்டு இவ்வாறான சொற்கள் தான் நமக்கு பாவிச்சிருப்பாங்கண்ணே. இதை வச்சு தான் வந்துட்டு இவ்வாறான சொற்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அவள் நம்ம ஈஸியாக செஞ்சு மார்க்ஸ் எடுத்துகிட்டு போய்த்தலாம் தானே. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கீழே தந்திக்கிறாங்க என்ன, 2014 வருடம் வந்துட்டு 7ஆம் மாதம் சரிண்ணே 17ஆம் தேதின்னு சந்திக்கிறாங்க. ஹங்குக் யொக்ஸான்னு சொன்னால் கொரியாவுனுடைய வந்துட்டு யொக்ஸா, அதாவது யக்குக்குன்னு சொன்னால் கொரியா ஃபார்மசின்னு தந்துட்டு அங்கால யொக்ஸா வந்துட்டு யார், ஃபார்மசிக்காரர் தான் வந்துட்டு என்னது யக்ஸான்னு சொல்கிற வந்துட்டு யார், அவரோட பேர் சந்திக்கிறாங்க வந்துட்டு பக்ஸோங் ஊன்னு சொல்லி தந்திக்கிறாங்க. சரியா? இதுதான் கேள்வி. சரிதானே? இவ்வாறு தான் நம்ம கேள்வி வரப்போகுது. அப்போ நம்ம கேள்வியை பார்த்துக்கொள்வோம். இன்னொரு தடவை வாய்ச்சுடுறேன். முதலாவது என்ன சந்திக்கிறாங்க, முதலாவது ஃபார்மசி பக்கெட்டு தந்திக்கிறாங்க. நோயாளியோட பேர் சந்திக்கிறாங்கண்ணே. என்ன சந்திக்கிறாங்க, பக்காங்கின்னு சந்திக்கிறாங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ்ங்கிறது தான் குறி பயன்படுத்துகிறேன். 29 வயசு வந்துட்டு யோஜாவா அவர், பொம்புளையாம். அப்போ 1ஆம் மாதம் ஒரு நாளைக்கு வந்து ஒன்று சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை வந்துட்டு 4 நாட்களுக்கு சாப்பிடணுமென்னு வந்துட்டு என்னது சாப்பாட்டுக்கு வந்துட்டு 30 நிமிடம் பின்பு தான் வந்துட்டு ஒரு பக்கெட்டு வந்து சாப்பிடணும். அதே மாதிரி சொல்யூஷனை வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பூசிக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2017 வருடம் வந்துட்டு 7ஆம் மாதம் 17ஆம் தேதி தான் வந்துட்டு இந்த மருந்து வந்துட்டு கொடுத்துருக்காங்கண்ணே. எங்கே கொடுத்துக்கிறாங்க, ஹங்குக் யக்குக்குங்க ஒரு ஃபார்மசியிலேருந்து யொக்ஸான்னு சொன்ன ஃபார்மசிக்காரரால் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஃபார்மசிக்காரர்கிட்ட பேர் சந்திக்கிறாங்க, நமக்கு என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு பக்ஸோங் ஊங்கிற சந்திக்கிறாங்க. இதுதான் இதனுடைய விளக்கம். சரிதானே? அப்போ இதை வந்து நம்ம குயிக்காக நம்ம வாசிக்க பழகிடணும். இப்போ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் விட என்னென்ன சந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். வந்துட்டு முதல்ல சந்திக்கிறாங்க வந்துட்டு என்னது, யொங்கோரை வந்துட்டு மேயில் ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன செய்யணும், ஹன் பொன் பருதாலேருந்து வந்தது தான் பரிம்னிதா பூசணும்னு சொல்கிறாங்கண்ணே. அப்போ அது சரிதானே? என்ன சந்திக்கிறான் நமக்கு இங்கேயும் வந்துட்டு யொன்கோவை வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அப்போ முதலாவது நமக்கு விடையும் தந்திக்கிறான். முதலாவது விடையிலேயே வந்துட்டு விட வந்துட்டேனே. அப்போ என்ன, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு சொல்யூஷனை வந்துட்டு பூசணும். 2வது விடையை பார்ப்போம், ஏன் அது பிள்ளைன்னு சொல்லி பார்ப்போம். வந்துட்டு என்ன பிள்ளை சந்திக்கிறாங்க அது வாய்ச்சி பார்ப்போம். 3 நாள் தொடக்கம் வந்துட்டு 3 நாளைக்கு என்ன செய்யணுமா வந்துட்டு யக்க வந்துட்டு பொக்கியாங் ஹம்னிதான்னு சொன்னால் சாப்பிடணும்னு சொல்கிறாங்கண்ணே. மருந்தை வந்துட்டு சாப்பிடணும். 3 நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாங்களா, இல்லையேண்ணே. ஒரு நாளைக்கு 3 தடவை 4 நாட்கள்னு சந்திக்கிறாங்க. இவங்க என்ன 3 நாட்களுக்கு சாப்பிடணும்னு சொல்கிறாங்கண்ணே, ஒரு நாளை குறைச்சி. அப்போ அது போல தானே. அப்போ 2வது போல. 3வது பாப்பம் வந்துட்டு பக்கியங்கி வந்துட்டு நம்ஜாயிம்னிதா. பக்கியங்கி வந்துட்டு நமக்கு தந்திருக்கிறாங்க. நோயாளி யாராக வந்துட்டு நம்ஜாவா யோஜாவுக்கு தண்ணி வட்டம் போட்டிருக்கி. அப்போ ஒரு பொம்பளை. அப்போ இங்கே வந்துட்டு என்ன 3வதுல வந்து நம்ஜா நந்திக்கிறாங்கண்ணே. அப்போ அது புலை. விளங்கிடுச்சா? அதே மாதிரி 4வது பாப்பம் வந்துட்டு 4 என்னையா வந்துட்டு பக்ஸோங் ஊ வந்துட்டு 29 வயசு ஆளுன்னு சொல்கிறாங்க. பக்ஸோங் ஊக்கு 29 வயசா? அவர் ஒரு ஃபார்மசிக்கார ஆளுற பேர் தான் வந்துட்டு என்னது பக்ஸோங் ஊவனே. ஆனால் நோயாளிக்கு தான் வந்துட்டு 29 வயசுனே. என்னது பக்ஷங்கிங்கிறது அவருக்கு தான் வந்துட்டு 29 வயசு யோஜான்னு வந்துருக்கிறாங்க. அப்போ விளங்கிட்டு தானே இவ்வாறு தான் வந்து நம்ம கேள்வி வரப்போகுது. அப்படி நம்ம ஈஸியாக வந்துட்டு என்ன செய்யலாம், செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்கிடுச்சா? அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்வி என்ன சந்திக்கிறாங்க, அதே மாதிரி தானே உங்களுக்கும் இதில் ஏற்கனவே ஃபெஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி தான் வந்துட்டு சொற்கள் வந்துட்டு அதே சொற்கள் தான் வரப்போகுது. அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறது என்னன்னு சொன்னால் சொற்களை அந்த சொல்ல மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஈஸியாக வந்து நம்ம விட எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு கேள்வி செய்யணுமே. பாப்பம் வந்துட்டு என்ன சந்திக்கிறாங்க, தாம் யக் பங்குயே தேகன்னு சொல்லி ஒரு மஜினின் மோசிம்னிகா சரியானது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்கண்ணே. முதலாக சந்திக்கிறாங்க பாருங்கள், அந்த யக் பொங்குவை பாருங்கள். குளிச பக்கெட்டில் என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு ஜெஜோ எக்
என்னது பொக்கியோங் அண்ணே. பொக்கியோங் அண்ணேன்னு சொன்னால் மருந்து சம்மந்தமான வந்துட்டு விசாரணை வந்துட்டு அன்னைன்னு சொன்னால் விவரம் வந்துட்டு அறிவித்தல்ன்னு தான் சொல்கிறேன். சரிதானே? அதில் சந்திக்கிறாங்க என்னென்னு சொன்னால் முதல்ல சந்திக்கிறாங்க தவும் நேபங்கில். இது வந்துட்டு சுருக்கமான ஷார்ட் ஃபார்ம் தானே இது. சரிதானே? தவும்னு சொன்னால் அடுத்த வந்துட்டு நே என்று சொன்னால் நான் வந்துட்டு என்னது பங்முன் ஹதான்னு சொன்னால் என்னது சந்திக்கு செல்லுதல் விஜயம் செல்லுதல் படிச்சிக்கேன் தானே என்ன பங்முன் இல்லைன்னு சொன்னால் நாளுக்கு சொல்கிறேன். அப்போ அடுத்த முறை வந்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்த நாள் வந்துட்டு எப்போயா வந்துட்டு 18ஆம் தேதி 2018 9ஆம் மாதம் 14ஆம் தேதின்னு சொல்லி தந்திக்கிறாங்க. இப்போ அடுத்த முறை திருப்பியும் வர சொல்லிக்கிறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. திருப்பி நம்ம எப்போ ஃபோன் வந்துட்டு 2018 9ஆம் மாதம் 14ஆம் தேதி. அப்போ திருப்பி வர சொல்கிறது தான் என்ன தவும் நேபாங்க இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அடுத்து சந்திக்கிறாங்க என்னது சொபங் ஜொன்னு சொன்னவங்களுக்கு தெரியும் வந்துட்டு அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறேனே அதாவது பரிந்துரைக்கிற அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு கியோப்போன்னு சொன்னால் இசு வழங்குறேங்கிறது தான் கியோப்போன்னு சொல்கிற பொன்ஹுவோட நம்பர். ஜொனா பொன்ஹுன்னு சொல்லி என்ன படிச்சிக்கேன் தானே ஃபோன் நம்பருன்னு சொல்லி. அதே மாதிரி தான் வந்துட்டு கியோப்பு பொன்ஹுவோன்னு சொன்னால் அதாவது வழங்கப்பட்ட நம்பர் வந்துட்டு. சரி, எனக்கு பரிசீலனை வழங்கப்பட்ட நம்பர். என்ன நம்பர் சந்திக்கிறாங்க 20 9 40 32 வந்துட்டு என்னையாம் வந்துட்டு சரங் பியோங் ஒன்று சந்திக்கிறாங்க. ஆதரவு வழங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ற நம்பரை தந்திக்கிறாங்கண்ணே. அடுத்து பார்ப்போம் வந்துட்டு ஹொஞ்சா நோயாளியினுடைய விவரமான வந்துட்டு அதுலேயே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டாங்க. நோயாளி யார் வந்துட்டு கிமின்சுங்கிற ஒரு ஆள் வந்துட்டு 32 வயசு வந்துட்டு யோஜாவன்னு வந்துட்டாங்க. சரிண்ணே, அந்த யோங்கிறது பொம்பளைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம முன்னுக்கு இருக்கிறதுலே பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் டீப்பாக காய்ச்சிட்டு இருக்க தேவையில்லை. அதே மாதிரி வந்துட்டு என்னது ஜொஜோயோக்ஸான்னு சொல்கிறது என்ன அதாவது ஃபார்மசிக்காரால் வந்துட்டு யார் வந்துட்டு பக்சிமியோங்கன்னு சொல்கிறேன். அவர் தான் அவருடைய பேர் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட்ற பேர் என்ன பக்சிமியோங்கிறார் வந்துட்டு. அதே வந்துட்டு நல்ஜா எப்போ வந்துட்டு அந்த டெப்லெட் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் பரிசீலனை செஞ்சிக்கன்னு சொன்னால் 2018 9 11 வழங்கிட்டு தானே. அப்போ 2018 9 11ஆம் தேதி தான் இவங்களுக்கு என்ன செக் பண்ணி பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க வந்துட்டு டெப்லெட் கொடுத்துருக்குறாங்க. திருப்பி எப்போ வர சொல்லிக்கிறாங்க 14ஆம் தேதி வரை சொல்லிக்கிறாங்கண்ணே. 4 நாட்களுக்கு பிறகு வந்துட்டேனே 11 12 13 14 அப்போ 4 நாட்களுக்கு பிறகு தான் வர சொல்லிக்கிறாங்க திருப்பி. அதே மாதிரி பிறகு என்னென்ன செஞ்சிக்கான்னு சொன்னால் எப்பவுமே டெப்லெட்டுனுடைய பேர் வந்துட்டு என்ன டெப்லெட்டுன்னு சொல்லி இப்போ டெப்லெட்னுடைய பேருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. இப்போ ஆன்டிபயோட்டிக்னு சொன்னால் அமோக்சிசிலின் க்ளோமோக்ஸ் அப்படியான டெப்லெட் இருக்கிற மாதிரி. இப்போ கடுப்புக்கு இப்போ பெயின் கில்லர்னு சொன்னால் வந்து டைக்ளோஃபெனிக் சோடியம் டைக்ளோஃபெனிக் பொட்டாசியம்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த டெப்லெட்டினுடைய பேர் சந்திக்கிறாங்க வந்துட்டு என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு புன்கியோங் மசங்ஜோங்கிற ஒரு பேர். அது ஒரு டெப்லெட்டினுடைய பேர் வந்துட்டு அதை நீங்கள் பாடமாக்கணுமெண்டு இல்லை வந்துட்டு என்னையா வந்துட்டு இது நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் வந்துட்டு ஹங்சங்ஜேன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஹங்சங்ஜேன்னு சொன்னால் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் இருக்குது தானே அதுக்கு தானே வந்துட்டு ஹங்சங்ஜேன்னு சொல்கிற வந்துட்டு சேக்கியோல் ஈஹே கங்ஜொங்கம் சேரியோ. அதாவது சேக்கியோல்னு சொன்னால் பாக்டீரியா சொல்கிறேன் தானே. பாக்டீரியான்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோய் ஏற்படுத்தக்கூடியது. எல்லா பாக்டீரியா நோய் ஏற்படுத்துறதில்ல தானே. பாக்டீரியா பங்கஸ் புரோட்டோசோவான்னு சொல்லி படிச்சிக்கணும் தானே. அதில் தான் வந்துட்டு இந்த பாக்டீரியா சேக்கியோலுங்கிறது வந்துட்டு பாக்டீரியாவுக்கு சொல்கிற வந்துட்டு இந்த சேக்கியோல் சம்பந்தமான சிகிச்சை தொற்றுக்குள்ளே இருக்காராக்குமனே அவர் அதுக்கு தான் வந்துட்டு என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறா வந்துட்டு ஹங்சங்ஜே வந்துட்டு கொடுக்குறாங்க வந்துட்டு கீழே தந்திருக்கிறாங்க. ஒரு குளிசை ஒரு பக்கெட் வந்துட்டு என்ன 2 தடவைகள் சாப்பிட வேணும்னு சொல்லிக்கிறாங்க. 2 ஈஹூன்னு சந்திக்கிறாங்கண்ணே 2 தடவைகள் வந்துட்டு அச்சிம் ஜோனியோ காலையில் இரவையில் பாலைக்கு அது மார்க் பண்ணலை எப்பப்போன்னு சொல்லி அதே மாதிரி 2 தடவைன்னு தான் சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு சம்மில்புன்னா 3 நாட்களுக்கு அதை சாப்பிடணும் என்னத்தை ஆன்டிபயோட்டிக்காக வந்துட்டு. அதே மாதிரி கீழே இருக்கிற பாக்ஸை பார்த்தோம்னு சொன்னால் சஃபா பொத்துங்ஜோங்கிற அதுவும் ஒரு டெப்லெட்டுடைய பேர் தான் வந்துட்டு. சரியானே, அது ஜெனரிக் நேமாக இருக்கும் வந்துட்டு நீங்கள் அதை பாடமாக்க வேண்டியதில் வந்துட்டு. சரியானே, அதே மாதிரி வந்துட்டு என்ன அங்கெல்லாம் சந்திக்கிறாங்க வந்துட்டு என்னையாம் ஜிக்யோங்ஜே. அதாவது ஜிக்யோங்ஜேன்னு சொன்னால் குடல் சம்பந்தமான நோய்களுக்கு தான் வந்துட்டு சொல்கிற வந்துட்டு அதில் வந்துட்டு தெஜங்கி ஜொன்ரியோஜிங் அதை குடல் சம்பந்தமான அலர்ஜிகளுக்கு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க வந்துட்டு ஒரு பக்கெட்டு வந்துட்டு
ஜோங்சிக் ஒரு பக்கெட் வந்துட்டு என்ன செய்யணும் வந்துட்டு 3 தடவை சாப்பிடணும். சரியான மேயில் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன 6 ஆகும் சாப்பாட்டுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு சாப்பிடணுமாம்? சம்மில் பூன் 3 நாட்கள். அப்போ இது நம்ம இதில் என்ன தெரிய வேண்டியது வந்துட்டு அந்த சம்மில் பூன் அதாவது இல்ஜோங்சிக்னு சொன்னால், அடுத்தது ஹூன்னு சொன்னால் தடவைகள் வந்துட்டு, அடுத்தது 3 நாட்களுங்கிறது எத்தனை தடவைங்கிறது அதுகள் தான் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நோயாளியினுடைய பேர் வந்துட்டு, அடுத்தது ஃபார்மசிஸ்டனுடைய பேர் வந்துட்டு என்ன டேட்டில் வழங்கப்பட்டிருக்கு, அதாவது நோயாளி வந்துட்டு ஹொஞ்சா வந்துட்டு ஆம்பளையா பொம்பளையா இதுகள் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிதானே? இப்போ வந்துட்டு விடைக்கு போவோம். விடை என்னையாம் வந்துட்டு விட சந்திக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு என்னையாம் ஹங்சங் ஜே மேயில் சம் ஹூ என்னது பொக்கியோங் அப்படிதா, அதாவது ஆன்டிபயோட்டிக் மருந்தை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னை 3 தடவை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. 3 தடவையாக சாப்பிடணும். நமக்கு என்ன சந்திக்கிறாங்க குளிச்ச பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை சந்திக்கிறாங்க. என்ன இல்ஜோங்சிக் ஈஹூ 2 தடவைகள் சாப்பிடணும்னு சந்திக்கிறாங்க ஆன்டிபயோட்டிக். அப்போ இங்கே 3 தடவை சந்திக்கிறதால அது போல் இரண்டாவது பாப்பம் வந்துட்டு என்னையாம் 2 இல்ஹுவே தசி வயா அப்படிதா 2 நாட்களுக்கு பிறகு வந்துட்டு மீண்டும் வரணும்னு சொல்கிறாங்க. 2 நாட்களுக்கு பிறகு திருப்பி வரணும் இல்லை தானே, 3 நாட்களுக்கு பிறகு வரணும். 2018 9 11 தான் டேப்லெட் கொடுத்திக்கிறாங்க. திருப்பி எப்போ வர சொல்லிக்கிறாங்க 2018 9 14. அப்போ 4 நாட்களுக்கு பிறகு என்ன 11 12 13 14 இவங்க 2 நாட்களுக்கு பிறகுன்னு தான் சொல்கிறாங்கண்ணே. அப்போ 2வதும் போல். அடுத்து 3வது பாப்பம் வந்துட்டு என்ன சந்திக்கிறாங்க, வந்துட்டு மருந்து வந்துட்டு சொபோங்சன் பரிந்துரைக்கப்பட்டது ஆதரவு வழங்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் எழுதப்பட்டிருக்கு. அது சரி. எண்ணத்தில் வந்துட்டு சரங் பியோங்கோனுங்கிற ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, பரிசீலனை செஞ்சுருக்கிறாங்க டேப்லெட்டுக்கு. அது சரி தானே, பரிசீலனை செஞ்சு எழுதியிருக்கிறாங்க. அப்போ அது சரி வந்துட்டு அந்த என்ன சந்திக்கிறாங்க. அந்த 2வது என்ன பாருங்கள் வந்துட்டு என்னது அந்த 20 நம்பர் சந்திக்கிறான் 20 94 03 சரங் பியோங்கோன் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு அப்போ பரிசீலனை சந்திக்கிறா. அப்போ பரிசீலனை அப்போ டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கிறது வந்துட்டு சரி தானே நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ அது 3வதுங்கிறது சரி வந்துட்டு. அடுத்து 4வது வந்துட்டு என்ன வந்துட்டு யொக்ஸாயிரம் கிமின்சோய் புனிதா ஃபார்மசிஸ்டனுடைய பேர் வந்துட்டு ஃபார்மசிக்காரனுடைய பேர் என்ன வந்துட்டு கிமின்சோங்கிறது நோயாளியினுடைய பேர் என்ன ஹொஞ்சாவுனுடைய பேர் பாருங்கள் வந்துட்டு ஹொஞ்சா ஜொங்பு நோயாளியினுடைய விவரம் வந்துட்டு என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு கிமின்சோன்னு சந்திக்கிறாங்க. அப்போ கிமின்சோங்கிறது வந்துட்டு ஃபார்மசிக்காரால் இல்லை வந்துட்டு நோயாளி. அப்போ இதில் என்ன நமக்கு விட வருது 3வது விட வருது. விளங்கிடுச்சா எல்லாருக்கும்? சரி தானே? அப்போ நம்ம டீப்பாக பார்க்க தேவையில்லை. ஏன் நம்ம டீப்பாக பார்த்துட்டு போகிறோம்னா இப்படித்தான் நம்ம கேள்வி வர புது இதை வச்சு தான் நம்ம விட அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததை பார்ப்போம். அப்போ இதில் என்ன சந்திக்கிறாங்க அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரியான கேள்வி தானே ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். இதில் பார்ப்போம் வந்துட்டு என்னது நெபோக்யக்கன் வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு கிமினு வந்துட்டு குவிகின்னு சொன்னால் டியர் அண்டு மிஸ்டருக்கு சொல்கிறது தான் வந்துட்டு கிம்னுங்கிறது நோயாளியினுடைய பெயர் வந்துட்டுனே. அதே மாதிரி 24 வயசு சேண்ட வயசு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது நம்ஜா யோஜான்னு வந்து நம்ஜாவுக்கு வட்டம் போட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு ஆம்பளை என்ன ஒரு நோயாளி. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 தடவைகள் வந்துட்டு சாப்பிட சொல்லிக்கிறாங்க. அதான் ஹன்இல்ன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு சம் ஹூயன்னு சொன்னால் 3 தடவைகள் வந்துட்டு. அப்போ காலையில் இரவையில் என்னது அச்சும் ஜம்சும் ஜோனியக்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். காலை இரவையில் மத்தியானம்னு சொல்லி. அதே மாதிரி வந்துட்டு 2 நாட்கள் அதாவது ஈல்புன்னு சந்திக்கிறாங்கண்ணே. அப்போ 2 நாட்களுக்கு அதே மாதிரி சந்திக்கிறாங்க. கீழுக்கு என்ன சந்திக்கிறாங்க என்னது 6 சன்புன் ஜொன்னும் ஹூவும் தந்திக்கிறாங்க. அப்போ ஹூக்கு தான் வட்டம் போட்டிருக்கேன். அப்போ சாப்பாட்டுக்கு 30 நிமிடங்களுக்கு பிறகு வந்துட்டு ஒரு பக்கெட்டை வந்து சாப்பிடணும்னு சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு பொக்கியம் ஆனால் ஒரு பக்கெட் சாப்பிடணும். அதே மாதிரி வந்துட்டு முள்ளியக்குன்னு சொன்னால் என்ன புதிய சொல் என்ன முள்ளியக்குன்னு சொன்னால் அதாவது தண்ணி மருந்து. இப்போ எல்லாம் வந்துட்டு ஓரலாக கொடுக்க மாட்டாங்கண்ணே. எல்லாம் என்னென்ன செய்வாங்க வந்துட்டு தண்ணி அவங்க கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு என்ன கேஸ்ட்ரிக் மருந்துகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு என்ன டைக்ளோ அதாவது ஆன்டிபயோட்டிக்குகள் மருந்துகளாகவும் இருக்கலாம். வந்து சின்ன பிள்ளைகளே கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி டொனிக்குகளாகவும் இருக்கலாம். என்னது கொஃப்சிக் சம்மந்தமான அப்படி மருந்துகள்லாம் வந்துட்டு என்ன தண்ணியில் தானே கொடுப்பாங்க. வந்துட்டு கேஸ்ட்ரிக் மருந்தெல்லாம் வந்து இலவாக வந்துட்டு செமிஃபாட் அடைகிறதுக்காக வேண்டி வந்துட்டு தண்ணியில் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு தான் சொல்கிறேன் வந்துட்டு என்ன அவ்வாறான மருந்துகளை தான் முள்ளியக்குன்னு சொல்கிறேன் வந்துட்டு. அப்போ நீர் மருந்துகள் வந்துட்டு எத்தனை நாந்திக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை. அதாவது என்னது இல்லை நாந்திக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை ஆகும் ஒரு தடவை அங்கே மிரக்கட்டுக்குள்ளே ஆந்திக்கிறானே சுவிசம்ஜம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க சுவிசம்னா தூங்குறதுக்கு முன்னாடி.
சரிதானே. அங்கே கீழே தந்திக்கிறாங்க என்ன 2018 வருடம் வந்துட்டு 6ஆம் மாதம் 17ஆம் தேதி தான் இந்த மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு? ஹங்குக் யக்குக்குங்கிற ஒரு ஃபார்மசியால். என்ன யார் ஃபார்மசிக்காரால் வந்துட்டு யார்? இஷாங் ஊ என்கிற ஒரு ஆள் தான். சரிதானே. இப்போ இதுதான் இந்த பக்கெட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு விளையிடுச்சானே இது தானேன்னு சொல்லி. அப்போ நம்ம விடைக்கு போவோம். விடை என்ன சந்திக்கிறாங்க? முதலாவது சாஹில் சி யக்குமிதா 4 நாட்களுக்குரிய மருந்துன்னு சொல்கிறாங்க. 4 நாட்களுக்குரிய மருந்தா இது இல்லை தானே. என்ன சந்திக்கிறாங்க? 2 நாட்களுக்குரிய மருந்துனே. ஒரு நாளைக்கு 3 தடவை 2 நாட்கள் சாப்பிடணும்னு சொல்லிக்கிறானே. 2 இல்புன் 2 இல்புன்னு தானே சந்திக்கிறாங்க வந்துட்டு. அப்போ வந்துட்டு 4 நாட்கள் மருந்துன்னு சொல்கிறாங்க. அது புல முதலாவது. ரெண்டாவது பாப்பம் வந்துட்டு 6 தூபன் பொக்குமிதா ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 தடவை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சந்திக்கிறாங்க நமக்கு பக்கத்தில் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவைன்னு சொல்லிக்கிறாங்கண்ணே. அப்போ அதுவும் போல் 3 தடவைன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க 2 தடவை என்ன விட சந்திக்கிறாங்க. அப்போ ரெண்டாவதும் போல். மூணாவது பாப்பம் வந்துட்டு மருந்து சாப்பிடுகின்ற மனிதர் வந்துட்டு மொக்னின் சரம் வந்துட்டு இசங்குங்கிற ஃபார்மசிக்காராலனே. ஃபார்மசிஸ்ட் அதாவது யக்ஸாதான் வந்துட்டு கடைசியில் சந்திக்கிறாங்க பாருங்க. அந்த ஃபார்மசி பக்கத்துக்கு கீழே வந்துட்டு இசங்குன்னு சொல்லி அது நோயாளி தான் சாப்பிடணும்னே. கிமங்குங்கிற ஒரு ஆள் தான் சாப்பிடணும். அப்போ அதுவும் போல் மூணாவது. நாலாவது என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு 6 ஹன்ஹே யக்கில் மொக்ஸுமிதா சாப்பாட்டுக்கு பிறகு வந்துட்டு மருந்து சாப்பிடணும். அது சரியானே. சாப்பாட்டுக்கு பிறகு என்ன சொல்லிக்கிறாங்கண்ணே? 6 சன்புன் ஹூக்கு தான் வட்டம் போட்டிருக்காங்க. அப்போ சாப்பாட்டுக்கு பின்னாடி தான் சாப்பிடணும். அப்போ 4வது தான் சரி. விளங்கிடுச்சா? இப்படித்தான் வந்துட்டு ஈஸான கேள்வி வரும் வந்துட்டு. ஒரு நிமிஷம் இந்த கேள்வி செய்கிறது நம்ம கூடனே. அப்போ அதுக்கிடையில் நம்ம செஞ்சுட்டு அடுத்த கேள்விக்கு போய் தரலாம். சரி தானே. விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இதில் என்ன சந்திக்கிறாங்க? அதே கேள்வி தானே. அதே கேள்விகள் தான். என்ன கொஞ்சம் சொல்லுகளை மாற்றி வச்சுக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் அம்மனத்தில். அப்போ ஈஸியாக வந்துட்டு விட செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நமக்கு பார்ப்போம் வந்துட்டு. தாம் யக்தே பொங்கு சோகன் சொல்லி அங்கே ஒரு மஜினுங்க சொல்லி குறிப்பிச்சியோ மஜினு மோசம் நிற்க என்ன சரியானது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வந்துட்டு. அதே என்னது நெபக் யக்தான் தந்திக்கிறாங்க. நோயாளி வந்துட்டு யாரை வந்துட்டு என்னது கிம்கித்தேங்கிற ஒரு ஆளுனே. கிம்கித்தேங்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு குவிகேன்னு சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டியர் மிஸ்டருக்கு பாய்க்கிறது மரியாதைக்கு பாய்க்கிறது. அதே மாதிரி வந்துட்டு என்ன யோங் பப்புங்கிற புதிய சொல்லணும்னு வந்து வந்திருக்கிறாங்க. இதில் வந்துட்டு யோங் பப்புன்னு சொன்னால் யூஸ் பண்ணுற அதாவது பயன்படுத்தும் முறை டெப்லெட்டை வந்துட்டு எப்படி பயன்படுத்துகிற முறையை தான் வந்துட்டு யோங் பப்புன்னு சொல்கிற வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 தடவையாக ஒரு நாளைக்கு எப்போ பெய்யாம் 3 தடவை அச்சிம் ஜோனியோ காலையில் பாலையில் இரவையில் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க வந்துட்டு. 2 நாட்களுக்கு சாப்பிடணும் அவனே. 2 நாட்களுக்கு சாப்பிடணும். அதே சொற்கள் ஏற்கனவே வந்த கேள்வியில் இருக்கிற அதே சொற்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மேயிலுங்கிறதுக்கு சுருக்கித்தானே வந்துட்டு சிக்சொன் சிக்ஹூ சாப்பாட்டுக்கு முன்னாடி சிக்ஹூ சாப்பாட்டுக்கு பின்னாடி என்ன சந்திக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். சம்புன்னு சொன்னால் 30 நிமிடங்கள் வந்துட்டு கழிச்சா முன்னாடியா 6 ஹூவா 6 ஜொன்னா சம்புன் என்னது பொக்கியங்கன்னு சொன்னாலும் வந்துட்டு அந்த எடுத்துக்கொள்ளும் முறையைத்தான் சொல்கிறேன். இப்போ சாப்பாடு அதாவது பொக்கியங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே கொரியாவில் என்ன செஞ்சு கொள்வாங்கன்னா பக்கெட்டில் தான் கொடுப்பாங்க வந்துட்டு. ஒரு நேற்றுக்கு வந்துட்டு இப்போ காலையில் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் காலைக்குரிய மருந்தை வந்துட்டு ஒரு பக்கெட்டில் கொடுத்துருவாங்க தனியாக. அதே மாதிரி இரவுக்குரிய மருந்தை வந்துட்டு தனியாக ஒரு பக்கெட்டில் கொடுத்துருவாங்க வந்துட்டு. அப்படி பக்கெட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் அந்த இமேஜை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டுடுறேன் வந்துட்டு. அதையும் திருப்பி இன்னொரு தரக்கா என்னென்னு சொன்னால் அடுத்த கீழே சந்திக்கிறாங்க 2020 வருடம் வந்துட்டு அதாவது எத்தனாம் தேதின்னு சொல்லலை வந்துட்டு என்னது இல்லைன்னு மட்டும் தந்திக்கிறாங்க. 4 மாதமும் தரல வந்துட்டு. அதாவது ஹங்குக் என்னது யக்குக்குன்னு வந்துட்டு கொரியா ஃபார்மசின்னு வந்துட்டு என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு நம்பர் தந்திக்கிறாங்கண்ணா ஃபோன் நம்பரை. இதுதான் தான் இந்த சிற்ற விளக்கம் வந்துட்டு. இதில் வந்துட்டு கேள்வி சந்திக்கிறாங்க வந்துட்டு 6 தூப்பன் மொக்சிமிதா ஒரு நாளைக்கு வந்துட்டு இந்த பொக்சிக்னு சொன்னால் வந்துட்டு எடுத்துக்கொள்ளும் முறை அந்த பக்கெட்டுகளில் வந்துட்டு 2 பக்கெட்டுகளை வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளணுமா தூப்பணும் 2 தடவைகள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு பக்கெட்டுகள எண்ணிக்கையை பற்றி வந்துட்டு இவங்க கதைக்கே இல்லைண்ணே. அதே மாதிரி 2வதுலேயும் வந்துட்டு பக்கெட்டு எண்ணிக்கையை தான் சொல்கிறாங்க வந்துட்டு. அதுவும் எத்தனை பக்கெட்டுகள் எத்தனை தடவை சாப்பிடணும்னு சொல்லலைப்பா. 6 வந்துட்டு சேப்பன் 3 தடவைகள் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. 3 பக்கெட்டை வந்துட்டு அதுக்கும் சொல்லலை. அப்போ வந்துட்டு இது கன்ஃபியூஸாக இருக்குன்னு நமக்கு இந்த 1 2 வந்துட்டு. அதே மாதிரி 3வது பார்த்தோம்டா ஒரு நாளைக்கு வந்துட்டு சேப்பொன்சிக் அதாவது 3 தடவை சாப்பிடணும் வந்துட்டு என்ன தெரியாம் இதில் 2 நாட்களுக்கு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது தந்திக்கிறாங்க சரியான ஒரு என்னது விரிவான விளக்கம் தந்திக்கிறாங்க. என்ன தந்திக்கிறாங்க இல்புன்னு தந்திக்கிறாங்க. தராததும் வரும் வந்துட்டு விடையா வந்துட்டு. அப்போ வந்துட்டு இது நமக்கு 3வதுல என்ன தந்திக்கிறாங்க சரியா நம்ம அந்த
இது ஃபார்மசி அந்த பக்கெட்டில் தந்தை இருக்குது தானே, அதையே வந்துட்டு அப்படியே விரிவாக்கம் வந்திருக்குன்னு ஹாருயே ஒரு நாளைக்கு வந்துட்டு சேப்பொன்சிக்கு வந்து 3 தடவைகள் வந்து சாப்பிடணும். என்னத்தை வந்துட்டு ஈதில் 2 நாட்களுக்கு சாப்பிடணும். அப்போ 2 நாட்களுக்கு 3 தடவைகள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. விளங்கிடுச்சானே. அப்போ அது நமக்கு தந்திருக்கிறாங்க. ஹாருயே தூஹு என்னது சம்ஹூன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இல்புன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ தந்திருக்கிறதால வந்துட்டு சரியான சொல்லியான ஆன்சராக வந்துட்டு நம்ம 3 வந்துட்டு தெரிவு செய்யலாம். 4வது என் பிள்ளை என்று பாபம் வந்துட்டு ஹாருயே ஒரு நாளைக்கு வந்துட்டு தூப்பொன்சிக்கு வந்துட்டு சேப்பொன்னு ஒக்சுமிதா, அதாவது 2 பக்கெட்டுகள் சாப்பிடணும் வந்துட்டு சேப்பொன்சிக்கு 3 தடவை வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் வந்துட்டு கன்ஃபியூஸாக இருக்குது. அப்போ இதனால் வந்துட்டு நம்ம 3வது தானே எடுத்துக்கொள்ளணும். விளங்கிட்டு தானே. சின்ன சின்ன சொற்கள் தான் வித்தியாசப்படுமே தவிர அதே கேள்வி தான் நமக்கு வரப்போகுதோ நம்ம ஈஸியாக வந்துட்டு விட அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் விளங்குறதுன்னு நினைக்கிறேன் வந்துட்டு யொரபொன் கம்சாமிதா ஜொன் மிலானுமிதா.